ஹலோ சொன்னங்களே, இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு ஊரில் இல்ல ஒரு தெருவில், அது இல்ல, ஒரு டீ கடை பக்கத்துல மியாவு ராஜான்னு ஒரு பூனை இருந்துச்சு. அந்த பூனை ரொம்பவே ஞானி. ஆனா வேலை எதுவும் செய்யாது. ஏன்னா அது சொல்ற தத்துவம் என்ன தெரியுமா? நான் சோம்பேறி இல்ல, நான் எனர்ஜி சேமிப்பவன். ஒரு நாள் அந்த தெரு நாய்கள் கேட்டுச்சு, டே பூனையே, தினமும் தூங்குறியே, வாழ்க்கைனா என்ன? பூனை கண் திறக்காம சொன்னுச்சு, வாழ்க்கைனா சாப்பாடு கிடைக்கிற வரைக்கும் அவசரம் வேண்டாம். அப்போ ஒரு எலி ஓடிட்டு இருந்தது. பூனை அதை பார்த்துச்சு. பார்த்துட்டு திரும்பியும் தூங்கிடுச்சு. நாய்கள் ஷாக். எலி ஓடுது, பிடிக்கலையா? பூனை சிரிச்சுக்கிட்டே சொன்னுச்சு, இப்ப பிடிச்சா மாலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? அந்த நேரம் டீ கடை மாஸ்டர் கேட்டார், பூனையே, நீ எப்போ சந்தோஷமா இருப்ப? பூனை சொன்ன பதில்தான் இந்த கதையோட மையம். நேத்து நடந்ததுக்கு கவலை இல்ல, நாளைக்கு நடக்கிறதுக்கு பயமில்ல, இன்னைக்கு கிடைக்கிற தூக்கமே எனக்கு போதும். அப்போதான் எல்லாருக்கும் புரிஞ்சது, நாம மனிதங்க நேத்து நினைச்சு கவலைப்படுறோம், நாளைக்கு நினைச்சு பயப்படுறோம், இன்னைக்கு இருக்கிற சந்தோஷத்தை மிஸ் பண்ணிடுறோம். பூனை மட்டும் இன்னைக்கு வாழுது. அதனாலதான் பூனைகள் எப்பவும் கூலா இருக்குது. நம்ம தான் டென்ஷனா இருக்கோம். முடிவில்ல, இது ஒரு உண்மை.